வணக்கம் நண்பர்களே, இது ஜாக்கோ வெள்ளித்திரை. அலுமினியமா ஸ்டீலா குக்கர் வாங்குறதுக்கு முன்னாடி இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஊர் வீடுகளில் காலை நேரத்தில் அறிவிப்பது அலாரம் அல்ல, குக்கர் விசில் சத்தம் என்றே சொல்லலாம். பள்ளிக்கு செல்லும் குழந்தைகளுக்கான டிஃபன், அலுவலகத்திற்கு செல்லும் பெரியவர்களின் மதிய உணவு, இரவு வேலைகளை முடித்து வந்து சமைக்கும் பேச்சுலர்கள் என அனைவரின் சமையல் அறையிலும் மிக முக்கிய பங்கு வகிப்பது ப்ரெஷர் குக்கர்கள் தான். ஏர் ஃப்ரையர், இண்டக்ஷன், மைக்ரோ ஓவன் போன்ற நவீன சமையல் சாதனங்கள் வந்தாலும் குறைந்த நேரத்தில் பருப்பு, சாதம், காய்கறி, இறைச்சி போன்றவற்றை சுவையாகவும் ஊட்டச்சத்துடன் வேக வைக்கும் திறனில் ப்ரெஷர் குக்கருக்கு இன்னும் ஈடு இணையில்லை. ஆனால் புதிய குக்கர் வாங்கும் நேரம் வந்தால்தான் பலருக்கு குழப்பம் தொடங்குகிறது. கடைகளில் குறைந்த விலையில் அலுமினியம் குக்கரும், அதிக விலையில் பளபளப்பாக இருக்கும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கரும் கண்ணில் படும். விலை குறைவானதை வாங்கலாமா, உடல் நலத்துக்கு நல்லதை வாங்கலாமா என்ற கேள்வி பெரும்பாலான குடும்பங்களில் எழுவது இயல்புதான். இந்த இரண்டிற்கும் இடையேயான வித்தியாசங்களை, எந்த சூழலில் எதை தேர்வு செய்ய வேண்டும் என்பதையும் விரிவாக தெரிந்து கொள்வோம். அலுமினியம் குக்கர் குறைந்த செலவில் வேகமான சமையலுக்கு ஏற்றது. இந்தியாவில் பல ஆண்டுகளாக நடுத்தர குடும்பங்களின் முதல் தேர்வாக இருந்தது அலுமினியம் குக்கர் தான். குறைந்த விலை, எளிதில் கிடைப்பது, எடை குறைவாக இருப்பது போன்ற காரணங்களால் இன்றும் பல வீடுகளில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக புதிதாக திருமணமான தம்பதிகள், தனியாக வசிக்கும் பேச்சுலர்கள், குறைந்த பட்ஜெட்டில் சமையலறை அமைப்பவர்கள் ஆகியோரும் இது ஒரு பொருளாதாரமாக தேர்வாக உள்ளது. அலுமினிய குக்கரின் நன்மைகள் என்னென்ன? அலுமினியம் வெப்பத்தை மிக வேகமாக கடத்தும் உலோகம் என்பதால் அடுப்பில் வைத்த சில நிமிடங்களிலேயே குக்கர் சூடாகி உள்ளே இருக்கும் தண்ணீர் விரைவாக கொதித்து அழுத்தம் உருவாகும். இதனால் பருப்பு, காய்கறி, உருளைக்கிழங்கு, இறைச்சி போன்றவை குறைந்த நேரத்தில் வெந்துவிடுகின்றன. காலை நேர அவசர சமையலுக்கு இது மிகவும் உதவியாக இருக்கிறது. மேலும் எடை குறைவாக இருப்பதால் எடுத்துச் செல்லவும் கழுவவும் மிகவும் எளிது. மூத்த குடிமக்கள் அல்லது தினமும் குக்கரை அடிக்கடி பயன்படுத்துபவர்களுக்கு இது வசதியாக இருக்கும். இதன் விலை ஸ்டீல் குக்கரை விட கணிசமாக குறைவாக இருப்பதால் குறைந்த செலவில் வாங்கக்கூடிய நல்ல தேர்வாக கருதப்படுகிறது. அலுமினிய குக்கரின் குறைபாடுகள் என்னென்ன? அலுமினியம் உணவுடன் வேதிவினை புரியக்கூடிய ரிஆக்டிவ் உலோகம் என்பதே இதன் மிகப்பெரிய குறையாக கருதப்படுகிறது. குறிப்பாக தக்காளி, புளி, எலுமிச்சை, வினிகர் போன்ற அமிலத்தன்மை அதிகம் உள்ள பொருட்களை இதில் சமைக்கும் பொழுது மிகச்சிறிய அளவில் அலுமினிய துகள்கள் உணவில் கலக்கும் வாய்ப்பு இருப்பதாக சில ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன. சாதாரண பயன்பாட்டில் இது பெரும்பாலும் பாதுகாப்பானதாக கருதப்பட்டாலும் மிகவும் பழைய கீறல்கள் அதிகமுள்ள அல்லது சேதமடைந்த அலுமினிய பாத்திரங்களை தொடர்ந்து பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். மேலும் அலுமினியம் குக்கர்கள் காலப்போக்கில் கீறல்கள் ஏற்படுவது, உள்ளே கருப்பு நிறம் படிவது, அடிப்பகுதி வளைந்து போவது போன்ற பிரச்சனைகளை சந்திக்கக்கூடும். அடிக்கடி அதிக தீயில் பயன்படுத்துவதனால் அவற்றின் தோற்றமும் செயல்திறனும் விரைவாக மாறும். பராமரிப்பு சரியாக இல்லையெனில் ஆயுட்காலமும் குறையக்கூடும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர் நீண்ட கால பயன்பாட்டுகளுக்கான புத்திசாலித்தனமான முதலீடு. கடந்த சில ஆண்டுகளாக இந்திய குடும்பங்களில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கரின் பயன்பாடு வேகமாக அதிகரித்து வருகிறது. ஆரம்ப முதலீடு அதிகமாக இருந்தாலும் நீண்ட கால பயன்பாடு, பாதுகாப்பு மற்றும் தரம் ஆகியவற்றில் இது சிறந்த தேர்வாக கருதப்படுகிறது. ஸ்டீல் குக்கரின் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்கள். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர்களின் முதல் ப்ளஸ் பாயிண்ட் அதன் ஆயுட்காலம்தான். ஒரு நல்ல தரமான ஸ்டீல் குக்கர் வாங்கினால் அது பல வருடங்கள் அதன் பளபளப்பு மாறாமல் அப்படியே இருக்கும். எளிதில் கீறல்கள், பள்ளங்கள், துரு போன்றவை ஏற்படாது. தினசரி பயன்பாட்டிலும் அதன் வலிமை குறையாது. மிக முக்கியமான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் உணவோடு வேதிவினை புரியாத நான் ரியாக்டிவ் உலோகம் என்பதால் தக்காளி, புளி, ரசம், காரக்குழம்பு, எலுமிச்சை சாதம் போன்ற எந்தவித உணவையும் தயக்கமின்றி சமைக்கலாம். உணவின் இயல்பான சுவை, நிறம் மற்றும் தரம் மாறாது. இன்றைய நவீன ஸ்டீல் குக்கர்களில் 3 அடுக்கு ட்ரைப்ளை அல்லது சாண்ட்விச் பாட்டம் அடிப்பகுதி அமைப்பு வழங்கப்படுகிறது. இதில் ஸ்டீலுக்கு நடுவிலும் அலுமினியம் அல்லது வெப்பத்தை சமமாக பரப்பும் உலோக அடுக்கு பொருத்தப்பட்டிருக்கும். இதனால் வெப்பம் சமமாக பரவி உணவு அடிப்பிடிக்கும் வாய்ப்பு குறையும். எரிவாயு அடுப்பு மட்டுமல்லாமல் இண்டக்ஷன் அடுப்புகளிலும் பயன்படுத்தக்கூடிய வசதி பல மடங்கு மாடல்களில் உள்ளது. சுத்தம் செய்வது, பராமரிப்பதும் மிகவும் எளிது. ஸ்டீல் குக்கர்களை சுத்தம் செய்வது மிகவும் எளிது. உணவு அடிபிடித்தாலும் வெந்நீரில் சிறிது நேரம் ஊற வைத்து மென்மையாக தேய்த்தாலும் போதும்.
அலுமினியம் போல கருப்பு படிவங்கள் எளிதில் உருவாகாது. சரியான பராமரிப்புடன் பல ஆண்டுகள் புதியது போலவே பயன்படுத்த முடியும். ஸ்டீல் குக்கரின் குறைபாடுகள் என்ன? ஸ்டீல் குக்கர்களின் ஒரே முக்கியமான குறை என்றால் ஆரம்ப விலை சற்று அதிகமாக இருக்கும். மேலும் எடை அலுமினியத்தை விட அதிகமாக இருப்பதால் சிலருக்கு கையாள்வதில் சிரமமாக இருக்கலாம். இருப்பினும் அதன் நீண்ட ஆயுட்காலம் மற்றும் தரத்தை கணக்கில் எடுத்தால் இந்த கூடுதல் செலவு பலருக்கும் நியாயமான முதலீடாகவே மாறுகிறது. எரிவாயு சேமிப்பில் எது சிறந்தது? பழையகால ஸ்டீல் குக்கர்கள் வெப்பம் ஏறுவதற்கு அதிக நேரம் எடுத்துக்கொண்டன. ஆனால் தற்போதைய தரமான சாண்ட்விச் பாட்டம் அல்லது ட்ரைப்ளை தொழில்நுட்பம் கொண்ட ஸ்டீல் குக்கர் வெப்பத்தை திறமையாக பயன்படுத்துவதால் சமையல் நேரமும் குறைகிறது. அதே சமயம் தரமற்ற அல்லது மிக மெலிந்த அலுமினிய குக்கர்கள் அதிக காலம் பயன்படுத்தப்பட்டால் அடிப்பகுதி வளைந்து வெப்பம் சமமாக பரவாமல் போகும். பாதுகாப்பு அம்சங்களில் கவனம் அவசியம். அலுமினியம் அல்லது ஸ்டீல் என எந்த குக்கரை வாங்கினாலும் பாதுகாப்பு அம்சங்களை கட்டாயம் சரிபார்க்க வேண்டும். தரமான கேஸ்கட்கள், ரப்பர் கேஸ்கெட், பாதுகாப்பு வால்வு, சேஃப்டி வால்வு, உறுதியான ஹேண்டில், ISI தரச்சான்று, உதிரி பாகங்கள் எளிதில் கிடைக்கும் பிராண்ட் ஆகியவற்றை தேர்வு செய்து மிகவும் முக்கியம். குக்கரின் விசில், வென்ட் டியூப் மற்றும் ரப்பர் கேஸ்கெட் அவ்வப்போது சுத்தம் செய்து மாற்றுவது பாதுகாப்பான பயன்பாட்டிற்கு அவசியம். இறுதியாக எதை வாங்கலாம்? 2 குக்கர்களுக்கும் தனித்தனி பலன்கள் இருக்கின்றன. உங்கள் தேவையை பொறுத்தே சரியான தேர்வு அமையும். குறைந்த பட்ஜெட்டில் குறைந்த செலவில் எடை குறைவாக இருக்கும் குக்கர் வேண்டுமென்றால் அலுமினிய குக்கர் பொருத்தமான தேர்வாக இருக்கும். ஆனால் நீண்ட காலம் பயன்படுத்த வேண்டும். உணவின் தரம், ஆரோக்கியம், நீடித்த பயன்பாடு, எளிய பராமரிப்பு ஆகியவை முக்கியம் என்றால் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கரே சிறந்த தேர்வு. சமையலறை உபகரணங்கள் என்பது ஒரு செலவு மட்டுமல்ல, அது குடும்பத்தின் ஆரோக்கியத்தில் செய்யும் முதலீடும் கூட. எனவே விலையை மட்டும் பார்க்காமல் தரம், பாதுகாப்பு, பயன்பாட்டு காலம் மற்றும் உங்கள் குடும்பத்தின் தேவைகளை கருத்தில் கொண்டு குக்கரை தேர்வு செய்வதே சிறந்த முடிவாக இருக்கும். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். தங்கள் கருத்துக்களை தயங்காமல் தெரிவிக்கவும். நன்றி, வணக்கம்.